February 16, Monday. In today's Gospel, we hear that Jesus was upset with the people who asked for a sign. Jesus was upset because their attitude was, "Give us sign and we will believe." In other words, if you don't give us sign, then we will not believe. This is not Christianity. I believe, therefore I understand. And I understand, therefore I believe. Saint Augustine. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண் முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அதிகாரம் 8 திருவசனங்கள் 11 13 வரை. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறு கரைக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். No sign shall be given to this generation. இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, யோவான் 10:10 I came that they may have life and have it abundantly. அவர்கள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இறைவன் என்றால் நிறைவு, முழுமை, அனைத்து நன்மைகளின் தொகுப்பு, தி எம்பாடிமெண்ட் ஆஃப் குட்னஸ். அவைகளிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நன்மைத்தனமோ, அழகோ, திறமைகளோ அல்லது எல்லா விதமான நன்மைத்தனத்தினுடைய மூலக்கூறுகளை நாம் இறைவனிடமிருந்து பெறுகிறோம். இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவைகள் மெளிரும். என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க, உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம் என்பது ஒரு தமிழ் பாடல். ஆக இறைவன் இருக்கும் பொழுது எப்படி ஒளி இருக்கின்ற இடத்தில் பிரகாசம் இருக்கிறதோ, ஒளி இல்லை என்றால் இருள். அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் மறுபடியும் பாருங்கள், மைக்கேல் ஆஞ்சலோ இவர்களை. அதில் இந்த கடைசி ராப்போசனத்தை வரையும் பொழுது அவர் முதலில் ஒரு இயேசுவினுடைய படம், அப்போஸ்தலர் படம், இயேசுவின் படத்தை வரையும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு இளைஞன், மாசு மறுவற்ற ஒரு நிர்மலமான ஒரு முகம். அந்த முகத்தை பார்த்து அவர் இயேசுவினுடைய முகமாக வரைகிறார். பிறகு 12 அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து வரையும் பொழுது அவருக்கு பல அனுபவங்கள். இப்போ நான் தாடி மிஷியெல்லாம் வச்சுக்கிட்டு இயேசுவை போல காட்சி அளித்தா நான் இயேசுவாயிட முடியுமா? நான் தான். அப்போஸ்தலர் என்றால் ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கக்கூடிய வகையில் சென்ட் பீட்டர் இப்படித்தான் இருப்பார்.
அவரை போல இன்னொரு நடிகர் வேஷம் போட்டால் கூட அவர் நடிகரையே தவிர அவர் சென்ட் பீட்டர் அல்ல. சரி, இது குறுக்கு கதை. நம்ம மெயின் கதை என்ன? மைக்கேல் ஆஞ்சலோ கதை அல்லவா? மைக்கேல் ஆஞ்சலோ அந்த 12 அப்போஸ்தலர்களையும் வரைந்து இறுதியிலே யார், நம்ம ஃப்ரெண்டு யூதாஸ், அவனை வரையணும். அப்போ அதுக்கு ஒரு முகம் தேடுறார். ஒரு பாவப்பட்ட ஒரு முகம் வேணும். தேடி கடைசியில் ஒருத்தரை கண்டுபிடிச்சி, அப்பா நீ வந்து உட்கார். அவன்கிட்ட சொல்லலை ஒன்று தான் யூதாஸாக வரைய போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஒன்று வரையணும். சரி, மாடலாக உட்கார்ந்தா கொஞ்சம் காசு கிடைக்கும், உட்கார்றான். இந்த முறை அவனை பார்த்து வரையும் பொழுது அந்த மாடலாக உட்கார்ந்தானே அவனுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. மைக்கேல் ஆஞ்சலோ கேட்குறா, ஏன்பா அழுகுற? நான் தான் இயேசுவுக்கு மாடலாக அமர்ந்தேன், என்னை பார்த்து தான் இயேசுவை வரைந்தீர்கள். இப்பொழுது நான் யூதாஸை போல இருக்க மாடலாக அமர்ந்திருக்கிறேன். காரணம் என்னுடைய பாவ வாழ்க்கை. உன்னை விட்டு நான் நீங்கினால் உருப்படுவது கிடையாது. என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது உருப்படுவது எக்காலம். இறைவனை விட்டு நீங்கினால் நான் உருப்படப் போவது இல்லை என்பது நிச்சயம். Let nothing disturb you, let nothing frighten you. All things pass, God never changes. Patience achieves all it strives for. Whoever has God lacks nothing. God alone suffices. Teresa of Avila. எதுவும் உங்களுக்கு இடையூறாகவோ பயமுறுத்துவதாகவோ இல்லாதிருக்கட்டும். எல்லாம் கடந்து போகும். கடவுள் என்றும் மாறாதவர். பொறுமை விரும்பும் அனைத்தையும் அடையும். ஆகவே அந்த பொறுமை நமக்கு தேவை. Whoever has God lacks nothing. God alone suffices. Teresa of Avila. கடவுளை பெற்றிருப்போருக்கு தேவை எதுவும் இல்லை, கடவுள் மட்டுமே போதும். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு அருமையான ஆங்கில கவிதை, அது நிறைய பேருக்கு அது பிடித்தமானது. He never owned a home, he never had a family, he never went to college, he had no credentials but himself. While he was still a young man, the tide of public opinion turned against him. His friends ran away. He was nailed to a cross between two thieves. When he was dead, he was laid in a borrowed grave. Centuries have come and gone, and today he is the leader of the column of progress. I am far within the mark when I say that all the armies that ever marched and all the kings that ever reigned put together have not affected the life of man upon this earth as that one solitary life. One solitary life. அவருக்கு சொந்தமாக வீடு இல்லை, குடும்பம் இல்லை, கல்லூரிக்கு செல்லவில்லை, தம்மை தவிர வேறு சான்றுகள் இல்லை. அவர் இளைஞனாய் இருந்தபோதே பொதுமக்களின் எண்ணம் அவருக்கு எதிராக மாறியது. அவரது நண்பர்கள் அவரை விட்டு ஓடினார்கள். இரு கள்வர் நடுவில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் இறந்தபின் இரவல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். 21 நூற்றாண்டுகள் உருண்டோடிவிட்டன. இன்றும் அவர் முன்னேற்ற பாதையின் தலைவராக இருக்கிறார். இவ்வுலகில் இந்த தனியொரு மனிதனின் வாழ்வு ஏற்படுத்திய பாதிப்பு தாக்கம் போல் வெற்றி அடைந்த எல்லா இராணுவமும் ஆண்ட அரசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஏற்படுத்தவில்லை என்றால் அது மிகையாகாது. உணர்ந்தால் இருப்போம். Lord Jesus, may I always recognize your saving presence in my life and never forget your promises when I encounter trials and difficulties. இயேசுவே, என் வாழ்வில் துன்பத்துயரங்களை சந்திக்கும் போது உமது வாக்குறுதிகளை மறக்காமல் வாழ்வழிக்கும் உமது பிரசன்னத்தை உணரச் செய்யும். உமது பிரசன்னம் ஒன்றுமே போதும். எங்கள் குறைகளை குறித்து நிறைகளை வளர்த்திடம். தவக்காலத்தை துவக்க இருக்கின்ற நாங்கள் இந்த நாட்களிலே அதற்குரிய தயாரிப்பை மேற்கொள்வோமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.
ஏற்பாய் ஆண்டவரே. என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.